காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரட்டை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் எபிசோட்ஸ் தாண்டி வந்துட்டோம். மக்களும் சில விஷயங்களை தாங்கள் என்ன எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும்ன்றது நேரடியாகவும் இல்லாட்டில் கமெண்ட் செக்ஷன்லும் வந்து கருத்து தெரிவிக்கணும். என்ன செய்யலாம், என்ன சேஞ்சஸ் சொல்லி உண்மையா பொதுவாக காண்ட்ராக்களும் சரி, இந்த கமெண்ட்ல வந்த ரிக்வெஸ்ட்ல பிரதானமான ஒன்று இந்த டைம் டியூரேஷன் கூடவா இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் சும்மாவே கதை கண்டடம் கைலாயம் அதான் இந்த படத்துல ரஜினி சொல்றாரு, பாட்சாவில் என்ன நினைக்கிறேன், தமிழன் கதை தமிழர் இந்தியன் கதைகள் என்ன நட்சத்திரவார் ஒவ்வொருத்தர் நட்சத்திரம். அப்ப எங்களுக்கு கதையக்க துறைக்கணும்னு சொன்னா நேரம் போறது தெரியல. விஷயங்கள் அது உண்மையாவே இருக்கு. உலகத்திலேயே இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் இல்ல, இந்த பட்டிமன்றங்களையும் இந்த விவாதம் அந்த மாதிரியான டாக் ஷோஸ் இருக்குது. அந்த டாக் ஷோஸ்னா வழக்கமா இருக்கிறது இன்டர்வியூஸ். பட் இந்த மாதிரி ஒரு டாக் ஷோ, அதாவது ஒரு ரெண்டு தரப்பு பேசுறதா இருந்து ஆட்கள் பாக்குறது கேட்கறதுன்றது இங்க மட்டும்தான். எங்களுக்கு உண்மையா மேபி இப்படி இருக்கலாம். எங்களுக்கு அந்த குருகுல கலாச்சாரத்துல இருந்து வந்து கதைக்கிறது ஒரு பழக்கமான சோர்ஸ் நினைக்கிறேன். ஆனா நாங்கள் இந்த சில விஷயங்களை டீகோட் பண்றோம் என்ற ஒரு விஷயம் இருக்குதாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை டீட்டெயில்டா கொஞ்சம் டெப்தா போய் கயக்கிறோம்ன்றதுல சில விஷயங்கள் ஓகே இதுதானா இதுக்கு தானா என்று தெரிஞ்சு கொண்டோம் என்று சொல்லி நேரடியாகவே சிலர் தொடர்பு கொண்டு காய்ச்சிருந்தவ. பரவாயில்ல, நல்ல விஷயம் தொடருங்கோ என்றீங்கன்னா. இப்ப நாங்கள் இன்றைக்கு அடுத்த கட்டமா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நாங்களும் கொஞ்சம் அரசியலுக்கு கொஞ்சம் கூட இதுன்றோம். ஒரு சில சமூக பிரச்சனைகளை பற்றி காய்ச்சிருந்தாலும் கூட அரசியலோடையும் எங்களோட அரசியல் என்று வந்தோடனே தவிர்க்க முடியாம எங்களோட தமிழ் கட்சிகள் இப்போ இதுல ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு இப்போ அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் வரைக்குள்ள என்னத்துக்கு வாரம்னு சொன்னா ஒற்றுமை, எல்லாரும் சேர்ந்துடணும் என்ற விஷயங்கள்ல இந்த பொது அமைப்புகள் மற்றும் பொதுவானவர்கள் சேர்ந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு தானே அவைகளும் அதை இண்டிவிஜுவல்ஸா காய்கைகள்ல வலியுறுத்திகளை சொல்லி இருக்கணும். இந்த மற்ற கட்சிகள்கிட்டையும் வேற பொது அமைப்புகள்கிட்டையும் இல்லாட்டி செயற்பாட்டாளர்கள்ட்ட இல்லை நாங்கள் ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் என்றதுதான். அப்ப அந்த ஒற்றுமைன்றது இன்றைக்கு நேற்று இல்லை. அதை பற்றி நாங்கள் கனாலமா எங்களுடைய அரசியல்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நாங்கள் சிறுபான்மையினம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினம். இப்ப நாங்கள் இதுக்குள்ள பிரிஞ்சிருந்து சாத்தியப்படுமா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறபடியால ஒற்றுமையை பற்றி எல்லாரும் கொஞ்சம் கதை கேட்க நல்லா இருக்கு. அதுதான் இப்ப திரும்ப வருது. உண்மையா எங்களோட வரலாறு எப்படி வந்திருக்குது ஒற்றுமை, நாங்களுமே ஒற்றுமையா இருந்தாங்களா அது பேருந்துனாங்களா, அதெல்லாம் கிடையாது. அதுதான் அப்ப திரும்பவும் நாங்களே அந்த மைய புள்ளியிலேயே திரும்பவும் சொல்லணும் இருக்கிறோம். ஒற்றுமையா இருக்க போறது இல்லை. நாங்கள் புறையன் ஒற்றுமையா இருப்போம் வேண்டும் இருக்கணும் சொல்லி காயப்போம்ன்றதுல ஒரு கேள்வி இருக்குல்ல. 3000 வருஷத்துக்கு முந்தி தமிழர்களுக்கு 3 மூவேந்தர் கொடி இருந்தது என்ற ஒரு பெருமை இருக்குதானே. சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாரு. அது சொல்லினோம் என்னண்டா, வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லினோம்டா, இந்த அடுப்பு கல்லு மாதிரி 3 நாட்டினுடைய தலைநகரங்களையும் கொண்டு வந்து பக்கத்துல இப்படி அடுப்பு கல்லு மாதிரி வச்சு போட்டு எந்த நேரம் சண்டை பிடிக்கிறதா வேணும், ஆளாளுக்கு சண்டை பிடிக்கிறதா வேணும். அந்த காலத்துல இருந்து ஒற்றுமைக்கு எங்களுக்கும் வெகு தூரம். இல்லாட்டி எவ்வளவு பெரிய அரசுகளா இருந்திருக்க வேண்டிய ஆளையால் அடிக்கிறதும், சேரஞ்சோழன் அடிக்கிறதும், பாண்டியன் சோழன் அடிக்கிறது, இல்லாட்டி சேரனும் பாண்டியனும் அடிக்கிறதுதான் அந்த அடிவாடு. அவ்வளவுதான். அதுதான் அதுலயேதான் அழிஞ்சது. சரிதான். முதல்ல இதை அழிச்சதுக்கு பிறகுதான் அடுத்தவனுக்கு எதிரான போற பற்றியே யோசிக்கல. உண்மையா பார்த்தோம்னா அண்ணன் தம்பியே இல்ல சண்டை போட்டு சரிதானே. வேலி ஒரு அடி அங்கால இருக்கு. சரி, விஷயத்து வரும். ஒற்றுமையா நாங்கள் இருப்போமா இல்லையா, இல்லாட்டி அதுல சரி நாங்கள் மக்களை விடுங்கள இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் என்று சொல்ல ஒற்றுமையா இருப்போமா இல்லையான்றதெல்லாம் கேள்வியே இல்லை. சரிதானே. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே தனித்தனி மனிதர்கள், தனித்தனி எல்லாருக்குமே ஒரு தலைவராகிற ஆசை இருக்கும், இலக்கு இருக்கும். அதனால நாங்கள் இல்லை, உலகத்துல எந்த இனமும் அப்படி ஒன்றும் முழுக்க ஒற்றுமையாகி இருக்குதுன்றது ஒன்று இல்லை. ஜனநாயகம் என்ற கன்செப்டே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம்ன்றதே பெரும்பான்மைதான். அரவாசி பேர் அரவாசிக்கு
கிட்டவா ஆதரிக்கல என்றதுதான் அர்த்தம். அதனால அது அப்படி ஒன்று ஒரு ஒற்றுமை, எல்லாமும் ஒற்றுமையாகிறது என்ற கன்செப்ட் ஒருபோதும் இருக்காது. பட் இங்க என்னன்னா இந்த ஒற்றுமையின் பேரால் அரசியல் களத்துல நடக்கக்கூடிய ஏமாற்றுக்கள் என்றதுதான் பிரச்சனை. சரிதான். இப்பவும் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்ட உடனே அவர் சொன்ன இதுகள் எல்லாமும் அதுக்கு முதல்ல சரி சரி கொடுத்த பேட்டிகள் இதுகள் எல்லாம் என்ன சொன்னார்னா, நான் தமிழ் கட்சிகள் முதல்ல கூட்டமைப்பு இருந்த மாதிரி எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துவேன், அந்த ஒற்றுமைக்காக பாடுபடுவேன் என்றது வீரவசனமா முன்வைக்கிறேன். கட்சி ஒற்றுமையே இப்ப இல்லாம போச்சுது, அதையே அவரால் பண்ண முடியல என்றது வேற விஷயம். சரிதான். ஆனா எடுத்து வைக்கும் போது அதை ஒரு கோஷமா முன்வைக்கணும். அந்த ஒற்றுமை என்றது ஒரு கோஷமா முன்வைக்கணும். கடந்த என்ன ஸ்ரீ சபராத்தின் இதுல பேசி அவர் சொல்லும் போது என்ன பேர் டெலோ தலைவர் சொல்றார், நாங்கள் தொடர்ந்து தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டு வர்றோம் என்ற கட்சிகள் ஒற்றுமை. ஓ அப்படி சொல்றாரு. அவருக்கும் ஸ்ரீகாந்தாவுக்கும் அந்த ஒற்றுமை இப்படி இதெல்லாம் நாலஞ்சா இருக்குது. எது டெலோ இல்ல ட்ரெண்டா இருக்குது. அதுக்கு முதல்ல ஏதோ ஒன்று வந்து நினைக்கிறேன், ஏதோ டெலோ ஒன்று சொல்றாரு. அது ஸ்ரீ டெலோ. அது விரிஞ்சு போனது எல்லாம் அதெல்லாம் விடுங்க. அதை விட்டு அந்த விட்டே ரெண்டா இருக்கு. அதுல கதைக்க போனா அதுல பெரிய பிரச்சனை. இப்ப அது எதுல அவர்கள் ஒற்றுமை இல்ல, எதுல இப்ப ஸ்ரீ டெலோ வேற சரிதானே. ஆனா என்னவோ சொல்லுவினமே பார்ட்னர் இன் கிரைம் அண்டு அதுல ரெண்டு தரப்புக்கும் சேர்ந்து கிரைம் பண்ணின கேஸுகள் எல்லாம் இருக்கு. அந்த கொழும்புல அதுல 2 பேரும் தான் இவர்கிட்ட ஆலோசகர் சொல்லி இவரோட பக்கத்திலேயே கூட இருக்கிற ஒருத்தரும் ஸ்ரீடெலோகாரன் சேர்ந்து அத அந்த கிரைம்ல குற்றஞ்சாட்டுப்பட்டு கேஸ் இருக்கு. சரிதான். பட் இங்க ஸ்ரீடெலோ வர கட்சி வர அது மாதிரி இந்த டெலோவுக்குள்ள ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் அவர்கள் வெளியேறி போனவர். வெளியேறி போகும்போது அவைய தடுக்கையில ஒருத்தர். அது மாதிரி செய்யல. அவை திருப்ப கட்சிக்குள்ள கொண்டு வர்றது கூட இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன அதை எடுத்து வைக்க முயற்சிக்கணும் என்று சொன்னா, நாங்கள் எல்லாரும் ஒரு ஒற்றுமையை உருவாக்குறோம், அல்லது நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும், நாங்கள் ஒற்றுமையா இருந்தால்தான் எங்களுக்கு பலம், நாங்கள் ஒற்றுமைப்பட்டா தான் எங்களுக்கு அது ஒரு பழக்கம் இருக்குதானே. சின்ன வயசுல இருந்து 4 மாடும் ஒரு சிங்கமும் கதை ஒன்று இருக்குதானே. 4 மாடும் ஒண்டா இருந்தா சிங்கத்திட்ட இருந்து தப்பிடலாம. அப்ப எங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த கதையை தலையில திணிச்சு வச்சிருக்கிறதுனால இவர்கள் பேசுற ஒற்றுமை எங்களுக்கு எப்பவும் அது மாதிரியான 10வதுக்கு அவம்பர சிங்கம் மாடுகள் ஆயிட்டு. அப்ப அதனால அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அது அப்படி இருக்குது. அப்ப ஆனா ஏன் உண்மையில ஒற்றுமைக்காக வேலை செய்யணுமா என்றதான் இங்க இருக்கிற கேள்வி. ஒற்றுமை என்ற ஸ்லோகனை வச்சுக்கொண்டு வேற என்னதையோ சாதிக்க தங்களுடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும்தான் அவர்கள் செய்யறதே தவிர அவர்கள் ஒற்றுமைப்படுறதே இல்லை. அது நீங்க வரலாறு முழுவதும் பார்க்கலாம். நான் ஆக முன்னுக்கு போவேன்னா 3000 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப தந்தை செல்வா தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்குறார். சரிதானே. அதுல யாரை இணைத்துக் கொள்ளி வெளியில இருந்து கட்சிகளை இணைக்கிறார், 2 கட்சியை இணைக்கிறார். ஆனா அவ தனித்தனி முஸ்லிம்களும் மலைய தமிழர்களும் போட்டு நம்ம வைக்கல. ஆனா தந்தை செல்வா முதல்ல காங்கிரஸ்ல இருந்துதான் பிரிஞ்சு வந்தவர். அது சுமந்திர பேச்சுல அதை பத்தி நிறைய பார்த்தேன். அதுல இருந்து திருப்பி இன்னொன்று வரப்போகுதுன்றதெல்லாம் காய்ச்சினா. அப்ப காங்கிரஸ்ல சேர்ந்து அதனுடைய உபதலைவராக இருந்தவர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழரசு கட்சியை உருவாக்குறார். தமிழரசு கட்சி ஆரம்ப தேர்தல்கள்ல சில தோல்விகளை சந்திச்சாலும் கூட பிறகு அது மிக பலமான ஒரு கட்சியா வருது. அப்படி தமிழரசு கட்சி மிக பலமான நிலையில இருந்த போதுதான் தந்தை செல்வா இந்த தமிழர் நலன் கருதி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு இந்த விஷயங்கள்ல தனித்தனியே நிற்க வேண்டாம் என்றுதான் தான் பலமா இருந்த போதும் ஜிஜி பொன்னம்பலத்தை கூப்பிட்டு பேசி எல்லாரும் உண்டாகும் என்றுதான் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி அவர்கள் உருவாக்கும் போது தமிழரசு கட்சியையும்
காங்கிரஸையும் முடக்க நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் தமிழரசு கட்சியை தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கி அதை ஒரு தனியே கட்சியாக பதிவு செய்யணும். அது அவருடைய உண்மையான நோக்கமா இருந்தது என்னன்னா ஒற்றுமை. நாங்க ஒரே அணியா பயணித்தால், ஒரே கட்சியா பயணித்தா மட்டும்தான் இந்த பயணத்துல நாங்கள் வெவ்வேறு நிலப்பாடுகள் எடுக்காம ஆளாளுக்கு அடிபட்டு சேர சோழ பாண்டியன் மாதிரி குத்துவெட்டு பட்டு கொண்டு இருக்காம எங்களுடைய எதிரிய நோக்கி எங்களுடைய எல்லா பலத்தையும் திரட்டி கொண்டு போக முடியும் என்றதுல அவர் அப்ப இந்த ரெண்டு கட்சியும் அவர் முடக்க நிலையத்தை கொண்டு போய் சரிதானே. அது அழிக்கப்படையில என்றதுக்கு காரணங்கள் சொல்லப்படுது. அப்படி அழிச்சு அதாவது இல்ல என்று மாதிரி ஆக்கி விட்டா அதை வேற யாராவது அந்த நேமையோ இதையோ பயன்படுத்தக்கூடும் என்றதுனால அவர் அதை செய்யல. அரசியலை நோக்கா கொண்ட கட்சிகள் தண்டைக்குள்ள இப்ப சில வேளை அவையின் நொமினேஷன்ல பிரச்சனை வந்தா ஒரு சப்ஸ்டிடியூட்டுக்காக அப்படி யோசிக்கவே இல்லை. அந்த ஆல்டரேஷன் பற்றி எல்லாம் யோசிக்கல. ஏன்னா இதுதான் பயணம், இதுதான் முடிவு என்று தீர்க்கமா முடிவெடுத்துதான் அதை செய்தவர் சரிதானே. ஆனா அவர்கள் இருக்கும் வரைக்கும் அதை அப்படிதான் பயன்படுத்தினார். இன்றைக்கும் ஆனந்த சங்கரி அதை தான் திருப்பி கத்துவார். மாவைசநாத ராஜாவுக்கு சம்பந்தருக்கு எதிராக கத்துவார். என்னன்னா தந்தை செல்வா இந்த தமிழரசு கட்சி என்றது ஒன்று இல்லை, இனிமே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் கூட்டணியை உருவாக்கினவர்கள். இவர்கள் செல்வாக்கு செய்த துரோகம் இந்த தமிழரசு கட்சியை அவரும் அப்படித்தான், அவரும் காங்கிரஸ் திரும்ப உருவாக்கிட்டார். அப்படிதான் நாங்க அதுக்குதான் வர்றோம். அப்ப ரெண்டு தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணை பிரதானமாக அன்றைக்கு இருந்த 40 வருஷத்துக்கு முன்னம் ரெண்டு தமிழ் கட்சிகளினுடைய பிரதானமான கட்சிகள் ரெண்டு ஒருங்கிணைஞ்சு ஒரு கட்சியா மாறுது. அது ஒற்றுமைன்னு சொன்னான். ஆனா பிறகு என்னாச்சு, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்னாச்சு, அதுலயே பாத்தீங்கன்னா கடைசியில இப்ப 3 கட்சி இருக்கு. 2 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியானது இன்றைக்கு 3 கட்சி ஆயிடுச்சு. தமிழரசு கட்சி, காங்கிரஸ், அதை விட தமிழர் விடுதலை கூட்டணி, இது 3வது கட்சி இதுதானே. அப்ப இங்க ஒற்றுமை உண்மையில இருக்குதா இன்றைக்கு என்று கேட்டா இல்ல. பட் நோக்கம் அதுதான். ஆனா அதுக்கு பின்னர் வந்த தலைவர்களுடைய விளைவுகளால அல்லது அவர்களுடைய தேவைகளினால கட்சி எந்த மக்களும் போய் கேட்கல, நீங்க கட்சி உடைச்சிட்டு வெளியில வாங்க நான் உங்களுக்கு வாக்கு போடுறேன்னு யாரும் எந்த தலைவர்கிட்டையும் கேட்கல. அல்லது எந்த பொது கருத்து கணிப்பு நடத்தப்படையில நாங்கள் தனி கட்சியில கேட்கணுமா ஏற்கனவே இருக்கிற கட்சியில கேட்கணுமான்னு யாரும் சேர்ந்து கேட்கணுமா யாரும் பொது கருப்பு கருத்து. இத்தனைக்கும் எல்லா தேர்தல்கள், அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதுல இருந்து நீங்கள் எப்பெல்லாம் ஒற்றுமை என்று காய்ச்சி போய் சனத்திட்ட நின்றாலும் சனம் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு போட்டு போட்டாங்க. அதே இவியல் ஒரு என்ன சொல்றது மாற்றி வித்ததான தங்களுக்கான அந்த சீட்ஸுக்கானதான் மாத்திக்கொள்ளினோம் என்றதான். இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை என்னன்னா அதுதான் சரிதானே. இன்றைக்கும் என்ன நம் எல்லாரும் ஒற்றுமையான தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டு 4 அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்படுது. தொடக்கத்துல ஆரம்பிக்கப்படுது சரிதானே. அது புலிகள் உருவாக்கினார்களா அல்லது புலிகள் அதை தங்களுடையதாக சுவீகரிச்சு கொண்டார்களா என்றதெல்லாம் ஒரு முக்கியம். ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் இருந்த போதும் துரதிருஷ்டவசமா ஆக்சுவலி புலிகள் தனித்து இயங்கிய போது நல்லாதான் இருந்தது. இன்றைக்கு இந்த மாதிரி ஒற்றுமையாவும் அல்லது அரசியல் அதைய துரோகியல் என்று வெளியில விட வேண்டாம் அன்றைக்கு எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவோம்னு நினைச்சினமோ அன்றைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதோட ஒரு குறுகிய காலத்துல முடிஞ்சு அவர்கள் காலத்துக்கு சேர்ந்து வந்த ஒரு குறுகிய காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போனதுக்கு பிறகு இவர்கள் என்ன ஆகினார்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்புக்குள்ள தங்கள் 4 கட்சிகளையும் அதுக்கு பிறகு புலட்டையும் சேர்த்து கொண்டினோம். அது எல்லாமே அவர்கள் தங்களுடைய கட்சிகளை வளர்க்கிறதுல தனித்தனியா வளர்க்கறதுல தான் குறியா இருந்தார். தொடர்ந்து அதுலதான் குறியா இருந்தார் சரிதான். அப்ப திருப்பியும் என்னாச்சு, அங்க தமிழர் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒரு பொது அமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி, பிளாட், டெலோ, இபிஆர்எல்எஃப், காங்கிரஸ் இவ்வளவும் அப்பவே வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட 7 கட்சிகளுக்கு மேல இது இருக்கும் போதே வந்துட்டு. நல்ல வேளை கூட்டமைப்பை பதிவு செய்யல.
அது செய்திருந்தா இன்றைக்கு 8,000 இல்ல அதையும் செய்துதான் 7 அது 7வது கட்சியா அது வேற இருக்கு. இன்றைக்கு அது இல்லதானே, பேரளவுல சும்மா தான் இருக்குதே தவிர இல்லாட்டி அது ஒரு கட்சியா இருந்திருக்கு. சில நேரம் மாவையா தலைவராக தொடர்ந்து இருந்திருக்க கூடும், வாழ்நாள் தலைவராக இருந்திருக்கலாம், பதிவு செய்திருந்தா. சரி, அதை விட்டார் அவர், சான்ஸை விட்டார். ஆனா இதுதான் நிலைமை. அன்றைக்கும் தமிழ் தேசிய கூட்டமை பதிவு செய்யுங்க கேட்ட போது கூட நிறைய பேர் அதுக்குள்ள தமிழரசு கட்சி தான் விட இல்லை, மற்ற எல்லாரும் அதை பதிவு செய்யும். தங்களுடைய கட்சிகளை கிளச்சி போட்டு அல்லது அது எல்லாத்தையும் முடக்கி போட்டு ஒராணிக்கா வர்றதுக்கு தயாரில்லை. ஏன் அப்படி தயாரில்லைன்னா அவைக்கு பிரச்சனையே அவர்கள் தாங்கள் தான் தலைவராக, எல்லாருக்கும் தலைவராக ஆசையில தானே வெளியில போனவ. ஒவ்வொன்றா பிரிஞ்சு இயக்கங்கள் தொடங்கினதும் சரி, கட்சிகள்ல இருந்து உடஞ்சு கட்சிகள் பிரிஞ்சதும் சரி, எல்லாம் அதுக்காக அடிப்படை அதுக்குதான். அப்ப அந்த அடிப்படையின்படி பார்க்கும்போது அவர்கள் ஒற்றுமையை எப்ப எல்லாம் பேசினோம்னா தேர்தல் போதுதான். தங்கட தேவைகள் வரும்போது தேர்தலுக்கு தங்கட தேவை இல்லை, தேர்தல் தேவை ஒன்றுக்காக மட்டும்தான் அவர்கள் பேசினோம். ஆனா என்ன சொல்லுவினோம்னா இன நலனுக்காக நாங்கள் ஒற்றுமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவினோம். இல்ல இப்ப இதுல எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னா, இனத்துக்கான நன்மைக்காக இல்லாட்டி இனத்துக்காக நாங்கள் ஒற்றுமைப்படுவோம் என்று சொல்லினோம்டா மக்களும் அது அந்த தேவையை உணர்ந்திருக்கணுமா, இல்லாட்டி மக்கள் அப்படி தேவை என்று சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணினோமா, இல்லாட்டில் இவர்கள் மக்கள்கிட்ட இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கணுமா? என்னன்னு சொன்னா இவர்கள் ஒற்றுமையாண்டு வந்தோடனே மக்களும் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்கணும். அதுல ஒரு சின்ன கேள்வி வருது, இப்ப இவ எல்லாரும் ஒற்றுமையாண்டு வந்தா வேற யாருக்கு வாக்களிக்கிறது ஆப்ஷன் இல்லாமல் இவைக்கு வாக்களிக்கணுமா? இவன் தமிழ் தேசியம் பேசுறவர்கள் சொல்லி கொண்டுதானே பற்றி பேசினா, அப்ப ஆப்ஷன் வெளியில இருக்குது. அரசாங்கத்தோட இருக்கிற ஆட்கள் இருப்பினும் அல்லது வெவ்வேறு தெற்குல இருக்கிற அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கிற ஆட்கள் இருப்பினும் அவை எல்லாரும் மக்கள் முன்ன வந்து கேட்கணும். மக்களுக்கு ஆப்ஷன் இல்லாம இல்லை. ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, ஓகே ஏதாவது ஒரு நாங்கள் புலிகளை பிரதிநிதிகளா ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, நாங்கள் ஒருபோதும் அதை கேள்வி கேட்டதில்லை. விடுதலை புலிகள் தங்களை பிரதிநிதிகள் என்று அறிவித்த போது தமிழ் மக்கள் ஒரு நாள் நீங்கள் மட்டுமே இருக்கணும் என்று கேட்டதில்லை. ஏன் அப்படி நினைக்கணும்னா, எங்களுடைய பாரம்பரியத்தில் யாராவது ஒருத்தன் இருந்து அவன் தலைவனா நின்று கேட்டு சண்டை பிடிச்சு உரிமைகளை வாங்கி தர்றது என்றதான் பொதுவாகவே வழக்கமான இருக்கு. அப்ப இவர்கள் ஒற்றுமைப்பட்டு வந்துட்டா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது 4 மாடு சேர்ந்து பலம் பண்றதுதான் பிரச்சனை. பிரிக்க வேண்டாம் என்றது, அதுவும் சிங்கத்துக்கு எதிரான போட்டியில எல்லா மாடும் சேர்ந்து இருந்தது என்றால் பலம் என்று நினைச்சு கொண்டுதான் நாங்கள் அந்த மக்கள் எப்பவுமே அந்த அணுகுமுறைக்கு போயினோம். சரிதானே, நீங்க ஒற்றுமையை பற்றி பேசி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா உங்கள்கிட்ட கேட்கிறோம்டா, நீ உண்மையா ஒற்றுமைப்படுறியா இல்லாட்டி இந்த வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் ஒற்றுமைப்பட்டு வர்றியான்னு ஒரு நாளும் கேட்டது. நீங்க கேட்டு வந்தா ஒற்றுமையா கேட்கிறோம், ஓட்க போடுங்கோண்டா போட்டுட்டு போயிடும். அப்படிதான் இவ்வளவு காலம். ஆனா இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, ஒருபோதும் அந்த மக்களுடைய கருத்துக்கும் அவர்களுடைய உண்மைத்தன்மைக்கும் இவர்கள் திரும்ப உண்மையா இருந்ததில்லை. சரி, அந்த வாக்குகளை வாங்கி போட்டு போய் திரும்ப 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 உடைவுகள்லாம் இவர்கள் அந்த நம்பிக்கை, மக்கள் இவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களா இவர்கள் உண்மையாகவே இருந்ததில்லை, ஒருபோதும் உண்மையாக இருந்ததில்லை. இவர்கள் மக்களின் இந்த நம்பிக்கை மீது ஏறி இருந்து தங்களுடைய சவாரிகளை மட்டும் சவாரி விடணும், அவ்வளவுதான். இப்ப இத பாருங்க, இந்த சின்ன டிடிஎன்ஏ இருக்குதானே, சின்ன டிடிஎன்ஏ என்றது என்ன, தமிழ் கூட்டமைப்புக்கு மாற்று. என்ன என்ன எங்கட புலட்ல கஜதீபன் முன்னாள் மாநசபை உறுப்பினர் கஜதீபன் எல்லாம் எழுதும் போது முந்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுதி கொண்டு வந்தவ இப்ப என்ன பாவிக்கணும்னா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பிராக்கெட் விதின் பிராக்கெட்டுக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுதினா. சரிதான். அப்ப நீங்க ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரியாக என்கிற கட்சி. ஆனா இப்ப என்ன இந்த சின்ன டிடிஎன்ஏ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. ஓகே, அப்ப அதுல 5 கட்சி இருக்கு. சரிதானே, ஏற்கனவே அந்த சின்ன டிடிஎன்ஏல உள்ள 5 கட்சி இருக்கு. டெலோ இருக்கு, புளொட் இருக்குது, இபிஆர்எல்எஃப் இருக்குது, ஸ்ரீகாந்தானுடைய தமிழர் தேசிய கட்சி இருக்குது. அதை விட என்ன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இல்ல, மற்றது என்ன ஜனநாயக போராளிகள் கட்சி இருக்கு. இது 5 இருக்கு. இதை தவிர சின்ன டிடிஎன்ஏ 6வது இருக்கு. அப்ப நீங்கள் ஒற்றுமை என்ற பேர்ல வந்தாலும் கட்சிகளின் எண்ணிக்கை தான் பெருகி கொண்டு போகுது.
சரிதானே. நீங்க நான் இது ஆரம்பிக்கும் போதே சரி இப்ப நீங்க முந்திதான் தமிழரசு கட்சி குழப்பிச்சது அல்லது பதிவு செய்ய மாட்டேன்னு இருந்துச்சு. இன்றைக்கு பதிவு செய்த அமைப்பு இருக்குது, இது இருக்குது. ஆனா ஏன் நீங்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு போகலாம் தானே என்ற மாதிரி கேட்கும் போது இல்ல நாங்கள் எதிர்காலத்துல அதை செய்வோம் அப்படின்னு சொல்லினோம். சரிதானே. இந்த கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இது இந்த டிடிஎன்ஏக்கான கட்டமைப்பு எல்லாம் கட்சிக்கான கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட்ட பிறகு தாங்கள் கட்சிகளை கலப்பினமா இதுக்கு என்ன அந்த கட்டமைப்புகள் பெரிய அளவுல உருவாக்கப்பட்டு முடிச்சதா தெரியல. அதுக்கு மனம் உண்டானால் தானே மார்க்கம். நீங்கள் உங்களுக்கு உருவாக்கினா அதை கலைச்சிடணும் என்ற வழியாலே உருவாக்க வச்சிருப்பீங்க. மழை அது நிதி வளம் அது எல்லாம் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. பட் இங்க உங்களோட கட்சியில இருக்கும் பிறகு நீங்க தான் ராஜா. அங்க போனா அடுத்தவனும் கேள்வி அப்படியான நிலைப்பாட்டுகளை நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. பட் இந்த டிடிஎன்ஏ தொடங்கினதுக்கு பிறகும் இந்த எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சிசார் செயற்பாடுகள்ல எந்த துளியளவு இறக்கத்தையும் காட்டினதில்லை. சரிதானே. அவர்கள் தங்களுடைய தேசிய மாவீரர் தினம் மாதிரி ஒருத்தர் தங்களுக்கு வச்சிருக்கணும் தானே. அதுகள் எல்லாம் கொண்டாடினோம். தேசிய மாநாடுகள் கொண்டாடினோம். தேசிய மாநாடுகள் எல்லாம் நடத்தினோம். தங்களுடைய கட்சி கூட்டம், அரசியல் கூட்டம், அது இதுன்னு பேரளவோ இருக்கிறவையோ அதெல்லாம் நடக்குது. சரி, எல்லாம் நடக்குது, ப்ராப்பரா நடக்குது. ஆனா பிறகு கூட்டமைப்பு அண்டும் ஒன்று இருக்கு. அப்ப இந்த கூட்டமைப்பு என்னத்துக்கு? கூட்டணி என்னத்துக்கு? ஜனத்திட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான். மக்களுக்கு வெளியில காட்டுறதுக்கான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த திரைக்கு பின்னாலே இவர்கள் தனியா தான் இயங்கி ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணும். அதான் இப்ப நீங்க டெலோ எடுத்தீங்கன்னா டெலோல ஸ்ரீகாந்தாவுக்கு ஒரு பதவியை கொடுத்திருந்தா, பெரும் பதவியை கொடுத்திருந்தா அவர் வெளியே போறது இல்லை. சரி, அதுதான் வேணும். அட்லீஸ்ட் தேர்தல் காலங்கள் அந்த சொல்றதை கேட்டிருந்தாலாவது அந்த வெளியில போயிருக்க போறது இல்லை. பட் ஆனா நீங்கள் அதை செய்யல. அவர் வெளியில போய் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன செய்தியா ரொம்ப கூப்பிட்டு உங்களோட சேர்த்து சமமா உட்கார வைக்கிறீங்க. சரி, இதை கட்சிக்கே அட்லீஸ்ட் அந்த ரெண்டாவது வழியில அப்ப இருந்துருப்பாரு ஒற்றுமையா. அது செய்யல. பட் ஆனா இங்க அதை செய்திருக்கீங்க. அப்ப என்னவா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தேவை? நானும் தலைவர் அந்த இன்றைக்கு டிடிஎன்ஏல இணைத்தலைவர்கள் 5 பேரும் இணைத்தலைவர்கள். இப்ப இதுல இப்ப இந்த சின்ன சின்ன கட்சிகள் இப்படி என்று வரைக்கும் எனக்கு இதுல இன்னொரு வழியில ஒன்று எங்கட விக்னேஸ்வரன் ஐயா கட்சி வச்சிருக்கிறார். மற்றது டிஎன்ஏல இருந்து கிளை உருவாக்கமா வந்தது. அது ஏற்கனவே இல்லாத ஒன்று திருப்பி அடந்தியக்கா ஒன்று வச்சிருக்கிறாங்க, இளத்தமிழர் சுயாட்சி கழகம். அதே மாதிரி எங்களுடைய ஐங்கரநேசன் பசுமை தேசிய நல்லவள ஒன்று நடந்து தேசிய பசுமை இயக்கம் ஒன்று நடந்துட்டு இந்த இதுல இருந்து தமிழ் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போனது மட்டும் ஒற்றுமை என்ற நோக்காக கொண்டு கட்சியா மாற இல்ல. நான் நினைக்கிறேன் அவையில் கட்சியா மாற வேண்டிய தேவை இல்லை என்று யோசிக்கணும் தெரியாது. அவர் அவர் ஒரு மனிதர் கட்சி, அந்த மனிதர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அவர் செயலாளர் கட்சி தலைவர் இல்ல, ஆனா பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கலாம். அதை கேப்சர் பண்ணாம இவன் அந்த கட்சியை கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போன ஆட்கள், அது காங்கிரஸ்லயே 2 இருக்குது தெரியுமா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றதான் மக்களுக்கு முன்னால போறது. ஆனா ஒரு பேட்டியில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவா ஆடித்தனமா சொல்ல, நாங்கள் டிஎன்ஏ மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்கள் டிஎன்ஏ இல்ல, தமிழ் தேசிய முன்னணி என்றது எங்களுடைய அரசியல் இயக்கம் தானே தவிர நாங்கள் கட்சியை அதை பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். தமிழ் காங்கிரஸ் போனா சனம் போட்டுப்படாதுன்றதுனால அந்த சின்னம் பழசுகளை லேசில மறக்க. மற்றது நான் நினைக்கிறேன் அது கூட்டணின்னா நீ அந்த நேரம் பத்மினியம்மா இருந்தவர், பத்மினி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இருந்தது. அப்ப இவர் 2 பேரும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அல்ல. இவர்கள் மீது இருந்த பிம்பம் என்னன்னா விடுதலை புலிகள் பிரதிநிதிகளா கொண்டு வரப்பட்டவர்கள் என்ற மாதிரி. அப்ப அந்த 2 தரப்பு சேர்ந்ததாக ஒரு பிம்பத்தை காட்டி கொண்டு முன்னணி என்றது கிரியேட் பண்ணப்பட்டது. முன்னணியில யார் இருக்கிறதுல ஒருத்தரும் இல்லை. பிறகு ஆனா அது காலப்போக்குல எழுந்த சில கேள்விகள் இதுகளை வச்சுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லிட்டு இப்ப முன்னணி என்றது ஒரு அரசியல் இயக்கம். உண்மையா இப்ப இந்த சின்ன டிடிஎன்ஏ மாதிரி இப்ப மணிவண்ணன் தரப்பும்
சின்ன முன்னணின்னு சொல்லி ஒன்று தொடங்கி இருக்கலாம். அவ்வளவுக்கு அதை நினைக்கிறேன். வெளியில வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறேன்னு யோசிச்சவே தவிர முதல்ல அதுக்கான திட்டமிடல்கள் இப்ப டிடிஎன்ஏ எல்லாம் முதல்ல திட்டமிட்டு இருக்குது. குட்டமைப்பு இருக்கும் போதே டிடிஎன்ஏ இருக்கு. தேர்தல் திணைக்களத்துல பதிவு செய்து கூட்டமைப்பு இருக்கும் போதே டிடிஎன்ஏ இருக்குது. கூட்டமைப்புக்குள்ள புலட் இருக்கும் போதே டிடிஎன்ஏனுடைய செயலாளர் நாயகமாகவும் புலட்டினுடைய ஆர்ஆர் இருக்கிறேன் இருந்தவர். அப்ப இப்படி இதை எப்படி பார்க்கலாம் நாங்கள்? இப்ப டிஎன்ஏல இருந்து டிடிஎன்ஏ பிரிஞ்சு வந்தவர், முன்னணியில இருந்து சின்ன முன்னணி அப்படி இங்க பயன்படுத்த இல்லாது. ஏன்னா கூட்டமைப்பு இருக்கும் போதே டிடிஎன்ஏ இருக்குது. இல்ல திட்டமிட்டு அதை செய்தபடியெல்லாம் முதலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதான் அது என்ன நீங்க பாஞ்சதுன்னு தாவினது இல்ல. நான் சும்மா எப்படி சொல்றேன்னு சொன்னா டிஎன்ஏ இருக்குது, முதலே பிளான் பண்ணி டிடிஎன்ஏ கிரியேட் பண்ணிட்டு தங்களுக்கு தேவை வரைக்குள்ள கலந்துட்டான் பாஞ்சிட்டான். இங்க வந்து இவைக்கு அவ்வளவு காலவாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னணியில இருந்து டி முன்னணியா இல்லாட்டி சின்ன முன்னணியா ஏதோ ஒன்று வாரத்துக்கு இதுக்கு அங்க இருந்து விரட்டப்பட்டார். இல்ல அவருக்கு இருந்தது கிட்டத்தட்ட அவர் மாநகர சபை மேயர் ஆயின காலத்துல இருந்து இந்த டகல்ஸ் ஆரம்பிக்க தொடங்கிட்டு தானே. அப்ப இருந்து அவர் தயார்படுத்தி இருக்கலாம். பட் நான் அவருக்கு அதன் மீது ஒரு பெரிய இதுல நான் நினைக்கிறேன் அவர்கள்ட்ட ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த முன்னணியை தாங்கள் கேப்சர் பண்ண, அதாவது முன்னணி என்றது தாங்கள் தான். அதனால தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய தாங்கள் தங்கடையில எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் மீறி ஏதோ ஒரு பதிவு சம்பந்தமா ஏதோ அங்க அதுக்குள்ள பதிவே இல்லையே. பதிவே இல்லை என்றதுனால தாங்கள் பதிஞ்சு அதை எடுக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு விதமான ஒரு முயற்சி அல்லது அந்த யோசனைகள் அவர்கிட்ட முயற்சி செய்தனம்னு நான் நினைக்கல. அல்லது அந்த முயற்சிகள் பெரிய முயற்சிகளா இல்லாம இல்லாத கட்சி பதிகிறதுன்றது நீங்கள் ஒரு எம்பி இல்லாட்டி முன்னாள் எம்பியா இருக்கைக்குள்ள மிக இலகுவானது. அப்படி இல்லாமல் பொதுவாக கட்சி பதிவுன்றது வந்து நிறைய நடைமுறைகள் நிறைய காலம் தேவையாகும். உண்டோ 4 வருஷம் மேயரா இருந்தவர் தானே அதுல வச்சுக்கொண்டு செய்யலாம் யோசிச்சிருக்கலாம். நம்ம நோமலா வந்து எங்களுடைய தேர்தல் திணைக்களத்தின் விதிமுறைகளின்படி ஒரு எம்பி இருந்தாருன்னு சொன்னா உடனடியாக ஒரு கட்சி ஒன்றை பதிவு செய்யறதுக்கான இது இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே மக்கள் அங்கீகாரம் பெற்றவே, அதாவது ஒரு பொது இதுல எம்பின்னு சொல்லி மற்றாங்கள்னு சொன்னா சம்மதம் 3 வருஷம் ஏதோ கட்சி நடத்தி சுயேட்சை அந்த டைமுக்குள்ள நடக்கிற எல்லா தேர்தலும் சுயேட்சையா போட்டியிட்டு தங்களை நிலைநிறுத்தினால்தான் அந்த கட்சி பேருந்து பதிவு வரைக்கும் போகும். அப்ப அவ்வளவு டைமுக்கு இண்டிபெண்டா ஒர்க் பண்ணும். 3 வருஷத்துக்கு நீங்கள் முன்னணி என்று கேட்டா இப்ப அது ஏற்கனவே இருக்குது. பல தேர்தல்ல அவர்கள் முன்னணியை செயல்பட்டவர் பதிவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து வர்ற 3 வருஷங்கள் இண்டிபெண்டா செயல்பட்டு எம்பி இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடிகளால அந்த முயற்சி அவர்களுக்கு சரியால அதுக்கு இடையில டக்குன்னு திருப்ப இப்படி உள்ளூராட்சி தேர்தல்கள் வந்தோன்னா இப்ப என்ன செய்யறது, அது அப்படியே நிக்கிறதான்ற கேள்வி வந்தோன்னா டெக்னிக்கலி இவர்ட்டும் களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு இல்லாட்டி தெரிஞ்ச முகம்ன்றது இவர் மட்டும்தான். இவற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அறியப்பட்ட முகம்ன்றது மட்டும்தான். நீங்களும் கட்டமைப்பு இருக்கிறீர்கள், செயலாளர் பொருளாளர் இருக்கிறீங்க, 2 பேர் சொன்னா மக்களுக்கு விளக்க மாட்டா கேள்வி. ஆனபடியால அவருக்கும் இப்படியான ஒரு குரூப் தேவை இருந்தது, இவைக்கும் அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை இருந்தது. 2 பேரும் திருப்பி ஆனாலும் அவர் திரும்பி முன்னணிக்கு கண்டிப்பா மாநகர சபையில தங்களுடைய பலத்தை காட்டணும் என்ற ஒரு ஓர்மம் இருந்ததுனால எங்கேயாவது இருந்து அப்படியாவது திரும்பவும் அந்த இடத்தை பிடிக்கணும் என்றதான். அப்படி பார்க்கும்போது அவைக்கு விக்னேஸ்வரன் ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் இருந்தது 2 பேருக்குமே. ஆனா இப்ப அதுக்குள்ள திரும்ப ஒரு சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இவருடைய முடிவுகள் எல்லாம் அங்க ஆதரிக்கப்படுவதாகவோ அல்லது அவருடைய கோரிக்கைகள் இங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவோ அவர் இவர்கிட்ட காய்ச்சால் அதுதான் அவர் இப்ப காய்ச்சிக்கிறார். அதுதான் சம்பந்தர குற்றஞ்சாட்டு வேற எல்லாம் அவருடைய காய்க்கிற இல்லை இதன்றில தானே முடிவு எடுக்கிறாரு எல்லாம் அவர் குற்றஞ்சாட்டு இவர் இப்ப காய்ச்சிருக்கிறார். ஆரோட காய்ச்சிருக்காரு, இவரோட டிஸ்கஸ் கடிதம் எழுதி இருப்பார், கடிதம் எழுதி இருப்பார், அறிக்கை எழுதி இருப்பார், கேள்வி பதில் எழுதி இருப்பார். அதுகளெல்லாம் சேர்த்துதான் கதை அதெல்லாம் சரிதான். தமிழ்நாட்டுல கருணாநிதி
டெய்லி எழும்பி எழுதுவது. இதுக்கு எழுதுவார். அது ஒட்டுமொத்த கட்சிக்குமான, என்னுடைய நிர்வாகிகளுக்கானதல்ல, கட்சியினுடைய உத்தேசம் முழுக்க இருக்கிற தொண்டர்களுக்கு, கோடிகளை தொடக்கூடிய தொண்டர்களுக்கானது. தன்னுடைய லட்சங்கள்ல வச்சிருக்கிறோம் நாங்க. இன்னும் மோசமானது. அப்ப கடிதம் எழுதித்தான் கட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துற நிலைமை என்றது இல்ல. தொண்டர்களே ஈவன் நிர்வாகிகளையே மாசத்துக்கு ஒருக்கா சந்திக்கிறது அளவுக்கு கூட இல்லைன்னு அவ்வளவு பெரிய கட்டம் கடிதம் தான் எழுதணும். ரெண்டாதான் எல்லாரையும் ரீச் பண்ணுவோம். அது உண்மையா ஆரம்பத்துல அவர்கள் கட்சி நடக்கிற காலத்துல டெலிபோனோ இல்லாட்டி டிஜிட்டல் மீடியாஸோ ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒன்று இல்லை. ஈவன் தொலைக்காட்சி இன்றைக்கு ஸ்டாலின் அதை தொடர்ற முரசொலியில தொடர்ந்து வெளிக்கொண்டு தான் இருக்கிறார். அது ஒரு விதமான கல்ச்சர் ஆயிட்டு. அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டனுக்கு என் கட்சியினுடைய கொள்கை என்ன செய்யறோம், நீங்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கணும் என்றது எல்லாமும் அந்த முரசொலி வாயிலாக போய் சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. இப்ப இதான் பிரச்சனை என்னண்டா, நாங்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு கட்சி அதுவே வேண்டாம் என்றுதான் உண்டாயினது. சரிதானே? தந்தை செல்வா ரெண்டு பிரதான கட்சிகள், சரி அப்படி கூட நாங்க ஒரு ரெண்டு அணியா கூட பிளவுபட்டு நிற்க வேண்டாம் என்றுதான் ஒரு உண்டாயினது. ஆனா அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணினதே எத்தனை கட்சி என்று பாருங்க. அப்படி ஒரு டசனுக்கு மேற்பட்ட கட்சிகள் ஆக்டிவா இருக்கு. இயங்கு நிலையில நானும் ரவுடி தான், சாரி நானும் தலைவர் தான் சொல்லி இருக்கிற பதிவு செய்யப்பட்ட ஏராளம் கட்சிகள் தமிழ் கட்சிகள் கணக்கே இருக்குது. சரிதான். அதெல்லாம் சேர்த்தா லிஸ்ட் பெருசா போகும். சரிதான். வடிவேலு சொன்ன மாதிரி லிஸ்ட் லிஸ்ட் பெருசா போகுதுன்ற மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கும். பட் என்ன சொல்லினோம்னா, இவ்வளத்தையும் செய்து கொண்டு திரும்ப திரும்ப என்ன சொல்லினோம்னா, நாங்கள் ஒற்றுமைக்காக பாடுபடுறாங்க. அப்ப நீங்க எல்லாத்தையும் கலைங்க, எல்லா கட்சியும் கலைங்க, வேண்டாம் எல்லாரும் சமதவனுங்க. சரி, உங்களுக்கு ஏற்ற கட்டமைப்பு கொண்டு வருவாங்க. 10 பேர் 15 கட்சி இருக்கா, 15 கட்சி தலைவர்கள் தானே, ஓகே, நீங்கள் தலைவரே ஒருத்தர் தலைவர் வேணான்னு தலைமைச்சவை உருவாக்குங்க. 15 பேரும் இருக்கணும். இருந்து இந்த போப்ப தெரிவு செய்யறதுக்கு முடிவு எடுத்தாதான் வழியில அப்படி ஒண்ணு செய்யுங்க. உள்ள போட்டு பூட்டிட்டு எப்ப நீங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒரு முடிவுக்கு வாரீங்களோ அப்பதான் திறந்து விடுவோம்ன்றதான் செட்டப் பண்ணி அங்க திறந்து விட மாட்டாங்க. திறக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை நாள் ஆயினாலும் சரி சாப்பாடு உள்ள போய்க்கணும். நீங்க உள்ள இருந்து ஒரு போப்ப தெரிவு செய்து வெள்ளப்போக வழியில விட்டீங்கன்னால் மட்டும்தான் உங்களை வழியில விடும். அது மாதிரி ஏதாவது உருவாக்கி கொள்ளுங்க, என்னவோ செய்யுங்க. ஆனா மீதி எல்லா கட்சிகளையும் கலைச்சு கொடுங்க. ஒற்றுமையை பற்றி இல்ல இல்ல எங்களுக்கு கொள்கை இது மற்றவங்களோட சீட்டு கேட்கறதுக்காக இப்ப தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் செய்யணும். எலெக்ஷன் டைம்ல கூட்டணி சேர்க்கணும். நாங்கள் அந்த தொகுதி எனக்கு இந்த தொகுதி எனக்கு தொகுதி பங்கீடு செய்து போட்டு ஒண்டா கேட்கிறோம். ஆட்சியோ மற்றதுலயோ எங்கேயும் பங்கு கேட்டதும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் குட்டு வெட்டுதான். ஆக அந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் நானும் நீயும் அண்ணன் தம்பி சொல்லிக் கொண்டேதான். நாங்கள் இந்த ரீஜன்ல நாங்கள் ஸ்ட்ராங், இவங்களோட சேர்ந்து இந்த எலெக்ஷன் கேட்கிறோம், நீங்கள் ஓட் பண்ணுங்க. அது அவ்வளவு மக்களுக்காக நாங்கள் அந்த மாதிரி ஒரு அதைத்தான் இவை செய்யணும். ஆனா வெளியில சொல்லினோம் இல்லை. அதுக்கு பெரிய பெரிய முலாங்கள் ஒற்றுமை அது இது என்றெல்லாம் சொல்லி கொண்டு இதண்டினா அது ஒரு மாதிரி சனத்தை ஒரு மூலச்செலவு செய்து அதை விடவும் மோசமானது என்று பாக்குறதுன்னா சனம் ஒரு இயக்கத்துல இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்தாவது எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று அந்த இயக்கத்தை அவ்வளவு என்ன சொல்றது ஏமாத்தி புடுங்குற மாதிரியான ஒரு விஷயம். அதை செய்யக்கூடாது என்றதுதான். அதை செய்து கொண்டு பிறகு திரும்பி திரும்பி தாங்கள் தனித்தனியே இருப்பினும் தனித்தனியே தலைவர்களாவினோம் இன்னும் இன்னும் உடஞ்சு கட்சிகளாவே வளர்ந்து கொண்டு போவினோம். ஆனா பிறகு எலெக்ஷன் டைம்ல மட்டும் பேசினோம். கதை கேட்கலதான் தெரியுது எங்கள்கிட்ட எவ்வளவு கட்சிகள் வச்சிருக்கோம். சும்மாவா இல்ல மாதிரி இருக்குது. சும்மா நிறைய மிஸ் பண்ணிருப்போம். இதுல நாங்கள் இப்ப பேசு பொருளா இருக்கக்கூடிய கட்சிகளை பேர் சொல்லி காய்க்கிறோம். தமிழ் விடுதலை கூட்டணி இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே இல்லை. அதுக்கு இப்ப கிட்ட புது தலைவர்களால் அதுக்கு
இது மாதிரி அந்த தலைவருக்கு எதிராக வழக்கு போட்டு கிடக்கு. அது வேறையா? அது இப்ப வழக்கு சீசன் போல இல்ல. தமிழரசு கட்சிக்கு வழக்கு, கூட்டணிக்கு வழக்கு, என்ன சுதந்திர கட்சிக்கு வழக்கு, சஜித்தின் கட்சிக்கு வேற பொன்சிகா வழக்கு. அவரை கட்சியில இருந்து தூக்க போறாங்களான்ட்டு போய் அவர் ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காரு. சரி, அவர் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு, அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது மாதிரி அது வழக்கு காலம் போல இருக்குது. தொடர்ந்து எல்லாரும் மாறி 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 வழக்கு போட்டுக்கொண்டே இருக்கணும். சரி, அதெல்லாம் போட்டும். நீங்க என்னத்தை வேணும்னாலும் சண்டையை பிடிங்க, நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. நீங்க தலைவராகிறதுக்கு விருப்பப்பட்டு தான் போனீங்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போனீங்கள், எல்லாம் செய்தீங்க. எல்லாத்தையும் நாங்க ஜனமும் அக்செப்ட் பண்ணுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்மையா குறைந்தபட்ச நேர்மையோட நடவுங்கன்றதுதான் எங்களோட கோரிக்கை. சரிதானே? நீங்க ஒற்றுமைப்படுறீங்க, சரி, தேர்தலுக்காக தான் ஒற்றுமைப்படுறோம். தேர்தல்ல நாங்கள் ஆசனங்களை பெறுறது மட்டும்தான். ஏன்னா அதுல வச்சு நீங்க குழப்பி சொதப்பி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னன்னு தெரியாம, பிறகு எலெக்ஷன் டைமுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம, அது நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அது செஞ்சோம் இது செஞ்சோம்னு சொல்லிக்கொண்டே, இத்தனைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதே அது ஸ்ட்ரக்சர் என்னன்னா, நீங்கள் அதன் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்துல ஒன்றாயங்கிறது மட்டும்தான். அப்பவே உங்களுக்கு ஒற்றுமையா செயற்பட முடியல. சரிதானே? கட்சிகள் அல்ல, எம்பிக்கள் மட்டுமே சேர்ந்து. இப்ப 6 எம்பியோ 10 எம்பியோ இருக்கீங்கன்னா அந்த 10 எம்பிக்கள் சேர்ந்துதான் முடிவெடுத்தவை. 10 எம்பிக்கள் சேர்ந்துதான் கூட்டமைப்புன்றதே அந்த 10 எம்பி தான். சம்பந்தர் கூட்டமைப்பின் தலைவர்ன்றது என்னென்றால் இந்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர், தலைவராக இருக்கிறபடியால அவர் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறார் என்றதா. மற்றபடி வேற எங்கேயும் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டது என்ற ஒரு இது இல்லை. அதுக்கே அடிபாடு நடந்தது. அடுத்த தலைவரா மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. சரி, சோ அந்த சிக்கல் இருக்கிறதுனால ஒற்றுமை என்பது ஏமாத்தாம இருங்கன்றதான். நேர்மையா சொல்லி போட்டு இல்லை நாங்கள் இதான் செய்யறோம், எலெக்ஷனுக்காக தான் செய்யறோம், முடிச்சுக்கொள்ளும். இல்ல, இப்ப நாங்கள் இவ்வளவு டிஸ்கஷனுக்கு பிறகு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எங்களுடைய அரசியல் கட்சிகள், ஒரு டசனுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒற்றுமை என்ற வார்த்தையை மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் பாவிக்கணும். 100% ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் பாவிக்கணும். இதை விட்டுட்டு உண்மையா ஒரு கட்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள், இல்லாட்டி மக்கள் மீது மக்கள் தங்களை நம்புவினம் என்று நம்புற கட்சிகள், இல்லாட்டி தங்களுடைய கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள நம்புற கட்சிகள் இந்த ஒற்றுமை என்ற கன்செப்டை விட்டுட்டு தனித்தனியா தேர்தலில் நிக்கணும். அப்படி இல்லையண்டா உங்களுடைய தனித்தனி கட்சிகளை கலைச்சு போட்டு எல்லாம் ஒரே கட்சி உண்மையா ஒற்றுமை. ஆமா, அது நீங்க என்ன ஸ்ட்ரக்சர் வேணும்னாலும் உருவாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு 15 தலைவர் வேணும்னாலும் உருவாக்குங்க, என்ன வேணும்னாலும் நீங்க உருவாக்குங்க. ஆனா நீங்க எல்லாம் முதல்ல உங்களுடைய கட்சியில கலைச்சு போட்டு ஒரு இனிமே அது என்ன சட்டம் படிவீங்களோ என்ன கன்றாவி அந்த பேருகள்லயே கட்சிகள் இருக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு நீங்க அதை கொண்டு வந்துட்டு ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டால் அந்த அமைப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்க. அதுக்குள்ள அடிபடுங்க, குத்துப்படுங்க, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா வெளியில வரும்போது ஒரே குரலா வாங்க, நாங்கள் தமிழர்களுக்காக இதை பற்றி மட்டும்தான் பேச போறோம். உள்ள என்ன வேணும்னாலும் கருத்து முரண்பாடு பட்டுக் கொள்ளுங்க. உண்மையா அதுதான். உங்களுக்கு இதுல கருத்துக்கள்ல முரண்பாடுகள் இருக்கும்னு சொன்னா உள்கட்சி தேர்தல் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா எல்லா கட்சிகளோட யாப்பிலும் முரண்பாடு வரும்போது உட்கட்சி தேர்தல் என்ற ஒன்றை வச்சுக்கொண்டு, இல்லாட்டி அது வாக்கெடுப்பு மூலம் அதுகள் பெரும்பான்மை என்ற விருப்பத்தோட மெட்டாக்கள் கேட்டு நடக்கணும் என்றதுதான் கட்டாயமானதாகவே இருக்குது எல்லா இடமும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளால வந்து நீங்கள் போவீங்களா இருந்தால்தான் எங்களுடைய எதிர்காலத்துக்கு, தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அது நடக்கவே நடக்காது. இல்ல அது மட்டும் கட்சியிலேயே அடுத்தவனுக்கு இடம் கொடுக்கணும். இல்ல உண்மையா எல்லாம் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இல்ல உண்மையா நான் என்ன பார்க்க விரும்புற ஆக்களுக்கு முன்னால எப்படி இவர்கள் திருந்தாத வரைக்கும் எங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாழாகும் என்று நாங்கள் கவலைப்படுறதோட, இவர்களுடைய அரசியல் எதிர்காலமும் அல்லது கட்சிகளுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்ற ஒரு உண்மை ஒன்று இருக்குது. என்ன சொன்னா இவ்வளவு காலம் எங்களுக்கு உண்மையா அதனாலதான் அவங்க தங்களை வளர்க்க முடியல, கட்சியா தனி கட்சிகளா வளர்க்க முடியல, ஜனத்துக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை. அதனால வாக்குக்காக ஒற்றுமையோடு வரையினம் இல்ல. பட் அது போடுற சனத்தை இவ்வளவு காலம் தானே மாத்துவீங்க. அதான் சொல்றேன். 6வது ஒரு ஆள் இதுல விஷயத்த சொல்லி இவ்வளவு காலம் இதுல ஒரு 6வது ஒரு ஆளோ இல்லாட்டி ஒரு கட்சியோ இல்ல நான் தனியே நிக்க போற முடிவு ரிஸ்க் எடுத்து முடிவெடுத்தால் சில வள மக்கள் திரும்பி பார்க்கணும்.
இப்ப நாங்க எல்லாரும் துரோகி முத்திர உத்திருவீங்களே எந்த அளவுக்கு இதை கதைக்க போன மாதிரி இருந்தா இந்த விஷயத்த கதைக்க போன மாதிரி இருந்தா நாங்களே துரோகி சுமந்திரன் ஆதரவாளர்கள்ன்றுவாங்க. ஓகே, இதுக்குள்ள சுமந்திரன் அவர் தனித்து என்ன தமிழரசு கட்சிய உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து கேட்க நிப்பாட்டினவர் தான் குற்றச்சாட்டு. பட் அவர் சொல்றான்றதுக்கா நீங்கள் கேக்குறீங்களா? சொன்னீங்கல்ல தனித்தனியா கேட்கணும். அவர் என்ன சொன்னாருண்டா, நாங்கள் அவரும் கண்டிங்னஸா தான் சொன்னவர், மற்ற தேர்தல்களை பற்றி கதைக்கல. அவர் என்ன உள்ளூராட்சி தேர்தலில் தனித்தனியா நிற்போம். அவர் இல்ல, அவருக்கு அதுல ஒரு கால்குலேஷன் இருந்தது. என்னன்னா, இந்த கடைசியா கொண்டு வந்த உள்ளூராட்சி தேர்தல் சட்டங்களின்படி நீங்கள் பிரதிநிதித்துவ முறையும் இருந்தது, என்ன தொகுதி முறையும் இருந்தது. அப்ப தொகுதி முறையில நீங்க வெல்ற ஆட்களுக்கு பிரதிநிதித்துவ முறையில இடம் இல்லாம போகுது. பாட்டியல். அப்ப என்ன நடக்குது, அந்த இடத்துக்குள்ளாலதான் மற்ற கட்சிகள் பிரதிநிதித்துவ முறையில இந்த அவைக்கு தொகுதியில, அதனால பிரதிநிதித்துவ முறைகளால ஈக்குவலி வந்துடுங்க. இவருக்கு 15 சீட்டு கிடைக்குதுன்னா அவர்களும் 13 சீட்டு கிட்ட வந்துடுங்க. அப்ப இவர்களால ஆட்சி அமைக்க முடியல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அதுக்குன்னா நாங்க தனித்தனியே இப்படி பிரிஞ்சு போட்டு ஆட்சி அமைக்க சேருவோம் என்றத ஆக்சுவலி அவர் வச்ச இது அந்த கால்குலேஷன்ல ஒர்க் பண்ணி பார்ப்போம். பட் ஆனா அதைத்தான் புரிஞ்சு கொண்டது புரிஞ்சு கொண்டது பிள்ளையாவ சரியா என்னான்னு தெரியாது நமக்கு, சரிதானே. ஆனா பிரச்சனை என்ன, தனிச்சு போக அங்க முயற்சித்தா அவர்களுக்கு வந்த பயம் என்ன, ஒருவேளை இது சக்சஸ் ஆகி தமிழரசு கட்சி பெரிய கட்சியா ஆதரவு அவர்களுக்கு தான் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிட்டா அது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தங்களுக்கு காப்படிக்கிறதுக்கான காரணமா மாறும் என்ற பயம் காரணமா தான் அவ இல்ல அப்படியே இல்லாது நாங்கள் அப்படி என்ன விட்டுட்டு நாங்கள் தான் அமைப்பு என்ற மாதிரி வெளிக்கிட்டேன். நீங்க எப்பவுமே எலெக்ஷனுக்காக தான் நீங்க ஒற்றுமை பற்றி பேசுறீங்க, சரிதானே. எலெக்ஷனுக்காக தான் உங்களுடைய ஒற்றுமை கோஷங்கள் எல்லாமே. இன்றைக்கு நீங்கள் வாய மூடிக்கொண்டு என்ன பொது வேட்பாளர் என்ற விஷயத்துல ஒற்றுமைப்படுற மாதிரி காட்டிக்கொள்றதும் அதுதான். ஏனென்றா அது முடிஞ்சோன்னா, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோன்னா பொது தேர்தல் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு திரும்ப பொது தேர்தல்ல ஒற்றுமை பற்றி பேச வேண்டியிருக்கு. நீங்க ஒண்டா நின்றா தான் உங்களுக்கு சீட்டு, சரிதானே. அதுதான் தேவை. அந்த தேவையை அது நீங்கள் அப்படி கணிக்கிறதுலயோ அப்படி செயற்படுறதுலயோ எந்த தவறும் கிடையாது, சரிதானே. அரசியல் அதுதான். நீங்கள் எவ்வளவுக்கு கவனமா செயற்பட முடியுமோ அவ்வளவுக்கு கவனமா செயற்படுறதுன்றதுதான் அரசியலா இருக்குது என்ற போது நீங்க அப்படி செய்யறது அரசியல் சொல்றோம். ஆனா ஏன் நீங்க திரும்ப உங்களை நீங்க ஒரு ஒற்றுமைன்னு சொல்லி வரும்போது உங்களை நம்புற அந்த அப்பாவி சனத்தை திரும்ப ஏன் ஏமாத்துறீங்கன்றதான் கேள்வி. ஒரு கட்டத்துல பெங்களுக்குமையா இந்த ஸ்ட்ராட்டஜிய நாங்கள் 40-50 வருஷமா பார்க்கல, 10-12 வருஷமா தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டத்துல தெளிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு குத்தி விட்டது மாறிக்கறி எல்லாம் குத்தி. அதுதான் இப்ப இந்த முறை இப்ப பயம். அதனாலதான் திரும்ப அந்த ஒற்றுமை பெருசா எழும்புது. ஒரு சிலர் அதுக்கு பலிக்கடாகலாக்கப்படினம், சிலர் பின்னுக்கு இருந்து இயக்க முன்னணியில தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில தங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்றதுக்காக என்னத்தை காய்க்கிறோம் தெரியாம சிலர் காய்ச்சி கொண்டு அடுத்த எலெக்ஷன்ல சீட் வேணும்ன்றதுக்காக என்ற குழப்பங்களுக்கு மத்தியில நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய உண்மையாக கட்சிகள் பற்றினதும் அவர்கள் அந்த ஒற்றுமைன்றதை ஏன் முன்னிறுத்தி தேவைப்படும் போது மட்டும் ஒற்றுமையை ஏன் முன்னிறுத்தி கொண்டு வருகிறோம் என்றதை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இவ்வளவு பிரிஞ்சு போய் இருக்கிறோம்ன்றது இப்படி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளாலதான் நாங்கள் உணர்றோம். இப்ப நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை கதைக்கு இருக்கேக்குள்ள இப்படி ஒரு ஐடியாவோட இருக்கே இல்லை, இப்படி ஒரு சரியான பிம்பமும் எங்கள்கிட்ட இருக்கே இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோமான்னு சொல்லி இப்ப கதைச்சு கொண்டு போகத்தான் ஒரு ஃபேக்டா நாங்களே அதுல இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்க்குள்ள நிறைய வித்தியாசமான எங்களோட கட்சிகளோட கேவலமான பக்கங்கள் தொடர்பு நாங்களே புரிஞ்சு சொல்றோம். மக்களும் அதை என்னென்று பார்த்து கொண்டிருப்பினோம் என்று நம்புறோம். என்றபடியால இது நல்லதுக்கான ஒரு அறிகுறி இல்லை. ஒற்றுமைன்றது அந்த ஒற்றுமை அது சொல்ல முடியாது, அது நடக்கைகளை கண்டுகொள்ள வேண்டியதான். ஒற்றுமை என்ற பேர்ல எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது மக்களுடைய அரசியல் எதிர்காலம் மட்டுமல்லாமல் இந்த கட்சிகளுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வச்சு கொண்டு இன்றைய இந்த அரட்டையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.